ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான பிரெட் பிரிஞ்சி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஊரில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் ட்ரிக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 minutes ஊற வச்சுட்டு இந்த ரைஸில் நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஸோ வாங்க அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்புன்றதை பார்ப்போம். இப்போது இந்த 2 கப் ரைஸை நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது கசக்காதீங்க, லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டு ட்ரைன் பண்ணி இது ஒரு 30 minutes ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரில் 4 tablespoon அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 teaspoon ஆஃப் கீ கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அது ஒரு தனி ஃப்ளேவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கூடவே 2 வெங்காயம் மீடியம் சைஸ் நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி தான் நான் சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட மறந்துட்டேன், ஐ ஆம் ஸோ சாரி. பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நிறைய பேர் வெங்காயத்தை ஒழுங்காக வதக்காமல் ப்ரெஷர் குக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாப்பாடில் வந்து வெங்காயம் முழுசாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட்டே. ஸோ கூட கொஞ்சமாக நான் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, நாட் அன் இஷ்யூ. ஒரு சில டிஷ்க்கு நம்ம இடிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி லிக்விடாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது கேன்டு டொமேட்டோஸ் தான். இது ரொம்ப புளிக்கும். ஸோ நான் ஒரு 2 tablespoon அளவுக்கு டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி இருந்தால் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சின்ன சைஸ் நீங்கள் பார்த்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேபி a minute or 2, 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது ஒரு மைல்டான ரெசிபி தான், அதனால் நான் ஜாஸ்தி காரம் சேர்த்துக்கல. ஜஸ்ட் 1 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கீரி சேர்த்துருக்கோம், அதனால் காரம் மேட்ச் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட 1 tablespoon ஆஃப் கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணுறேன். க்ரீம் ஆட் பண்ணணுன்ட்டு கிடையாது, தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தேங்காய் பால் இல்லைன்றதுனால நான் கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டிய தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.25 அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒன்றும் கிடையாது, அந்த கோகோனட் அண்ட் டொமேட்டோ இருந்த கேனில் இருந்த வாட்டர் தான். ஒன்றும் என்ன இது ஊற்றுறாங்களேன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ 1.25 கப் அளவுக்கு தண்ணி நம்ம 1 கப் ரைஸ்க்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போயுமே உப்பு நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸோ தட் நடுவில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் போடுறப்போ இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அரௌண்ட் 1 tablespoon ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். எப்பயுமே எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி அந்த பிரியாணி மிக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு 2 to 3 minutes கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் அரிசி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தம் போடுறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸை நல்லா உடையாமல் அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ரைஸ் இது கொஞ்சம் ஃப்ரெஜைலாக தான் இருக்குது, லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணாலும் உடஞ்சிருது, ஒன்றும் பாதியமாக உடஞ்சிருது. ஸோ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். 2 விசில் விட்டு இறக்கிடலாம். ஸோ விசில் வர வரைக்கும் ஃப்ளேம் ஆர் ஹீட் கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு டோட்டலாக கம்மி பண்ணிவிட்டு
செகண்ட் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல சூப்பர் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது ப்ரெஷர் குக் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டிய எண்ணெய் நான் ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு 4 to 5 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்க வேண்டியதுதான். திறந்துடாதீங்க, ஸ்டீம் தானாகவே அடங்கட்டும். இந்த விசிலை தூக்கி பார்க்குற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் குடிக்கும். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரெட்ஸை வெளியே எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூஸாக நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்சார்ப் பண்ணும் ஆயில் ப்ரெட்லேருந்து. யா ஓகே, எல்லாத்தையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன, ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாசனாலும் நல்லா கமகமன்னு தான் இருக்குது. யா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி another ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஓரமாக நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரைஸில் இருக்க ஃப்ளேவர்ஸும் இதில் இறங்கும். அண்ட் ஆல்சோ ப்ரெட்டும் வந்து ரொம்ப ஹார்டாக கிறிஸ்பாக இல்லாமல் செம சாஃப்டாகிடும். அந்த ஒரு 5 minutes நீங்கள் லிட்டை மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம் ஒரு ஓரமாக. அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சைடில் வச்சிங்கன்னா போதும். ஆஃப்டர் 5 long minutes என்னோட பிரெட் பிரியாணின்னு தான் நான் சொல்லுவேன், பிரிஞ்சிலாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ என் பிரெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை சூப்பராக ஒரு ஆனியன் ரைத்தாவோட நான் வச்சு சாப்பிட போகிறேன். எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிரெட் பிரியாணி, சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, எந்த வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை, பிரெட் இருந்தால் போதும். ஸோ எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஹாப்பியாக இருங்க. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.